அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு நலமான வாழ்க்கை. நமது வாழ்க்கையில் பலவிதமான சுகங்கள், சங்கடங்கள், நலன்கள், நபர்கள், துன்பங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், நிகழ்வுகள் என இன்னும் பலவற்றை சந்தித்து வருகிறோம். சில சமயம் ஏண்டா இந்த வாழ்க்கை என்றும், சில சமயம் ஏன் வாழ்கிறோம் என்றும் துன்பப்படும்போது என்னும் நாம் அதே மகிழ்வான தருணங்களில் நாம் ஏன் வாழ்கிறோம், ஏண்டா இந்த வாழ்க்கை என ஒரு கணம் நினைத்திருப்போமா என்றால் கண்டிப்பாக இல்லை. இதை உற்று நோக்கினால் எந்த வயது உடையவராக இருந்தாலும் அந்த க்ஷணம் ஏன் பிறந்தோம் என்று கவலைப்பட்டிருப்பாரா என்றால் பெரும்பாலான நபர்களின் பதில் இல்லை என்பதே. ஆனால் சில பேர் அது போன்ற நல்ல தருணங்களில் இறைவனிடம் இப்போது சென்றிடவும் நான் தயார், ஆனால் எல்லோரும் மகிழ்வாக இருக்கும்போது நாம் இதுபோல் நினைப்பது மற்றவர்களுக்கு சிரமமாக அமைந்துவிடும் என்று அப்போதும் மற்றவர்களை எண்ணுபவர்களும் உண்டு. அல்லது நான் தயார், எனக்கு மனம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்பது புரிகிறது என்று துணிந்து பதில் கூறுபவர்களும் உண்டு. ஆனால் எல்லோருக்கும் வாழ்வின் பல நிகழ்வுகளில் ஏண்டா இப்படி ஒரு நிலை என்று எண்ணுவது அதிகமாக காணலாம். அதற்கான காரணங்கள் என்ன என்று யோசித்தால் இயல்பான நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளுதலில் சிரமம், அதிகப்படியான எதிர்பார்ப்பு, நான் யார், நான் எப்படி என தன்னைத்தானே கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளும் புரிதலில் சிரமம், நமது உறவினரானாலும் சரி, நட்பு மற்றும் நாம் சந்திக்கும் நபர்களுக்கும் நமக்கும் உள்ள அண்மையின் நிலை எவ்வளவு என்பதை அறியாதது, தோல்வியிலும் தோற்பதிலும் நம் பங்கு என்ன, எவ்வளவு என்பதை ஆராய்தல், கோபம் வரும்போது மனதை கட்டுப்படுத்துதல், யார் காரணம் என்பதை ஆராயாமல் நானே காரணம் என்று உணர்தல், இது போன்ற நற்செயல்கள் நமக்கு நன்மையை தரும். மனதில் ஒரே விஷயத்தை பலவாறாக சிந்தித்தால், ஒரே விஷயத்தை அதிக நேரம் அசை போடுதலால், ஏன் கடவுள் நம்பிக்கையில் கூட அதிக சிந்தனையை செலுத்துவதும் அதுவே ஓய்வின்மைக்கு காரணமாக அமைந்துவிடும். இதன் வரிசையில் முதலில் இயல்பான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதில் சிரமம் என்றால், சில சமயங்களில் வாழ்க்கை அமைதியாக அதன் போக்கில் சென்று கொண்டிருந்தாலே ஏதோ குறை இருப்பது போன்ற உறுத்தலை தந்து ஏதோ ஒன்றை எதற்காகவோ யோசித்து அது சரியில்லை, இது சரியில்லை என மனதால் குழம்புவதை தவிர்த்தல் அவசியம். யாராக இருந்தாலும் ஆதரவையோ உதவியையோ எதிர்பார்க்கவும் கூடாது. அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காத பட்சத்தில் ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன் நம்மையே நாம் எடுத்துக்கொண்டு எடை போட்டு பார்த்தால் நாம் 100% அடுத்தவரை திருப்திப்படுத்துகிறோமா, அவர்களை திருப்திப்படுத்துகிறோமா என்றால் அது இயலாது. எனவே யாராக இருந்தாலும் உறவின் கணக்கு 50-50 என நாமும் நமது நிலையை எண்ணி பார்த்தால் அதிகப்படியான எதிர்பார்ப்பால் வரும் ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். புரியாமல் பேசுபவர்களாக இருந்தாலும் புரிந்து பேசுபவர்களாக இருந்தாலும் நாம் எல்லைக்குள் நம்மை வகுத்து கொள்வது அவசியம். அதேபோல் எதிர்பார்ப்பு, நான் யார், நான் என்ன என்பதை நாம் நம்மை உணர்ந்து நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்வது புரிதலில் அவசியம். நமது உறவினர்களிடமும் மற்றவர்களிடமும் அவர்கள் பேசும்போது தேவையில்லாததை பேசுவதாக நாம் உணர்ந்தாலும், அவர்கள் நம்மை பற்றி தவறான எண்ணத்தோடு இருந்தாலும் நாம் அவற்றையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நம் மனதை சாந்தமான முறையில் வைத்துக்கொண்டு அதை பற்றி அதிகமாக சிந்திக்காமல்
சரி, ஒரு 5 நிமிடம் இடைவெளி விட்டு பாருங்கள். நமது மனது தானாக ஆறிவிடும். ஐயோ! அவர்கள் சொல்லிவிட்டார்களே, இவர்கள் சொல்லிவிட்டார்களே, நம்மளை இப்படி பேசிவிட்டார்களே என்று அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் நமக்குள்ளும் கோபம் வரும், அவர்கள் மீதும் நமக்கு கோபம் வரும். நம்மை சுற்றியுள்ளவர்களை சார்ந்துதான் நாம் இருக்கிறோம். அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, மகனோ மகளோ யாராக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் சார்ந்தது தான் வாழ்க்கை. ஏன், பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் கூட நாம் அனுசரித்தும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டும் நாம் இருப்பது தான் நமது வாழ்க்கை. மனித வாழ்க்கை ஒன்றை ஒன்று சார்ந்தது தான், ஒருவரை ஒருவர் சார்ந்தது தான். நம்ம வீட்டிற்கு பாம்பு வந்து விட்டது என்றால், ஐயோ பாம்பு வந்தது, அது யார் காரணம் என்று ஆராயாமல் அது பாட்டுக்கு அது வந்துவிட்டு போகிறது, அது வந்தது போய்விட்டது என்று அதையும் ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு துன்பங்கள் பெரிதாக இருக்காது. இது வந்ததுக்கு யார் காரணம் என்று ஆராயாமல் இந்த நிமிடம் இந்த விஷயத்தை நாம் எப்படி ஒன்றுமில்லாமல் சமாளித்து வெளியில் வந்து அடுத்த வேளையில் கவனிக்கப் போகிறோம் என்று பார்த்தாலே போதும். அதுவே நமது மன அமைதிக்கு வழிவகுக்கும். அனைவருடனும் இணைந்து, இயற்கையோடு இணைந்து, மனிதரோடு இணைந்து வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. எதையும் மனதில் போட்டு அதிகமாக சிந்தித்து வருத்தி கொள்ளாமல், நினைத்ததை நாம் நல்லவையாகவும் இருக்கலாம், கெட்டவையாகவும் இருக்கலாம், அவற்றை அதிகமாக சிந்திக்காமல் அளவோடு சிந்தித்து நமது வாழ்வை நலமான வாழ்வாக வாழ்ந்து நாமும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ்விப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.